السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், மக்ரிபுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். 10 தடவைகள் ஓதுவோம். இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான நலவுகளையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல துஆக்களை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அந்த துஆக்களை நாம் யக்கீனோடு இஹ்லாஸோடு தொடர்ச்சியாக ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள்களாக இருக்கலாம், இமாம்களாக இருக்கலாம், அல்லாஹ்வினுடைய இறைநேசர்களாக இருக்கலாம், இவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினை, கஷ்டம், கவலை ஏற்பட்டால் அல்லது ஒரு தேவை நிறைவேற வேண்டும் என்றிருந்தால் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய உதவிகளை அவர்கள் கண்கூடாக காணக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்வான். அதே போன்று நாமும் இவ்வாறான துஆக்களை ஓதி அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளையும் அல்லாஹ் கபூல் செய்வான். இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு والظاهر والباطن يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير. மீண்டும் ஒரு முறை இந்த துஆவை ஓதுகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ லா ஹவ்ல வ லா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் والباطن يحيي ويميت بيده الخير وهو على كل شيء قدير.